Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. ஓகே, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து பாருங்க, நம்ம ஒரு ஸ்டேட்டஸை ஷேர் பண்றோம் அப்படின்னா இப்போ அந்த ஸ்டேட்டஸை உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ரீஷேர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஃபீச்சரை எப்படி நம்ம பயன்படுத்துவது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ரீஷேர் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணல அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணாதான் நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணும்போது அந்த ரீஷேர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வரும். நீங்க வந்து ரீஷேர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி நீங்க வந்து ஷேர் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ரீஷேர் ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணி ஷேர் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து பாருங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து சாட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ நீங்க சாட்ஸ் பேஜ்ல இருந்து அப்டேட்ஸ் அப்படின்ற அந்த பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அப்டேட்ஸ் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்டேட்ஸ் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணுவீங்க. நீங்க போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணுவீங்க. நீங்க ஸ்டேட்டஸ் ஷேர் பண்றதுக்காக கீழே பாட்டம்ல கேமரா ஐகான் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆயிடும். உங்களுடைய கேலரியில இருந்து இப்போ ஒரு போட்டோவா இருக்கட்டும், நீங்க வீடியோவா இருக்கட்டும், நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணுங்க. இப்போ நான் உதாரணத்துக்காக ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணி ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நீங்க மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம், நீங்க அப்படியே கூட ஷேர் பண்ணலாம். ஓகே, நீங்க தேவையான மாதிரி எடிட் வந்து பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு கீழே பாட்டம் வந்து பாருங்க, உங்களுக்கு ஸ்டேட்டஸ், கான்டாக்ட்ஸ் பிளஸ் ரீஷேர், Facebook அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு who can see my status updates சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மை கான்டாக்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றீங்களா, அல்லது இதுல ரெண்டாவது வந்து பாருங்க மை கான்டாக்ட் எக்ஸிப்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி ஷேர் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒன்லி ஷேர் வித்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுமோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி ஷேர் பண்றது. ஓகே, இது போல நீங்க செட் பண்ணி ஷேர் பண்றதா பண்ணிக்கோங்க. நான் வந்து மை கான்டாக்ட்ஸ்ல செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே அலோ ஷேரிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அலோ ஷேரிங் அப்படின்றது இப்போ நியூவா வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனபிள் இருக்கா அல்லது டிசபிள் இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆன் பண்றேன். இப்போ ஆன் வந்து பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா Facebook ஸ்டோரி அண்ட் Instagram ஸ்டோரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ Facebook ஸ்டோரியில ஷேர் பண்ணிக்கிற மாதிரியும் Instagram ஸ்டோரியில ஷேர் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்டோட Facebook அக்கௌண்ட்டையும் Instagram அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இது வந்து ஷோ ஆகுது. நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் வந்து Facebook அண்ட் Instagramல ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கீழே பாட்டம்ல டன் இருக்கு. இப்போ நான் டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டன் கொடுத்த பிறகு என்னுடைய கனெக்ட்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே இப்போ நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் வந்து போயிடும், ஷேர் ஆயிடும். ஓகே, டன் வந்து கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்த பிறகு இப்போ வந்து செட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லா. எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து சென்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து சென்ட் கொடுக்குறேன். சென்ட் வந்து கொடுத்துட்டு சென்ட் ஆயிடுச்சு, பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இது போல நீங்க வந்து ஷேர் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ரீஷேர் ஆப்ஷன் காமிக்கும், அவங்க எப்படி அவங்களுடைய ஸ்டேட்டஸை ரீஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்காக என்னுடைய வேற ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்கு. அதுல வந்து நான் ஸ்டேட்டஸ் வந்து நான் ஆட் வந்து பண்ணியிருக்கேன், ஷேர் வந்து பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட். இப்போ நான் வந்து அதுல ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டேட்டஸ் அதில் ஃபர்ஸ்ட் வந்து காமிக்குது. இதை வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ரீஷேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணும்போது இப்போ டைரக்டா இப்படி ஒரு பாப்பப் வரும், அபவுட் ஸ்டேட்டஸ் ரீஷேரிங் சொல்லிட்டு. இப்போ இதுல கண்டினியூ இருக்கு. இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த கண்டினியூ நீங்க கிளிக் பண்ணி இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரீஷேர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இப்படி ஒரு பாப்பப் வரும். நெக்ஸ்ட் டைம் வராது, டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த பேஜுக்குள்ள போயிடும். ஓகே, இப்போ நான் வந்து இதுல கண்டினியூ வந்து நான் கொடுத்துக்கிறேன். கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ இது வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல ஆட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆட் ஆயிடும், பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இப்போ என்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இப்போ நான் சென்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ சென்ட் கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஓகே, இப்போ நான் சென்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஸ்டேட்டஸ்ல வந்து இப்போ ஷேர் ஆயிட்டு இருக்கும். ரீஷேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணியாச்சு. இப்போ அந்த அக்கௌண்ட்ல இருந்தது நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீஷேர் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து காமிக்குது பாருங்க. இப்போ நான் வந்து ரீஷேர் வந்து பண்ணியிருக்கேன். இது போல தான் இப்போ உதாரணத்துக்காக நான் சொல்லணும் அப்படின்னா இது போல தான் நான் இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷேர் பண்ண இந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீஷேர் வந்து பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஷேர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா அந்த ரீஷேர் ஆப்ஷன் எதுக்காக பயன்படுது அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸை நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஈஸியா வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. இது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ரீஷேர் ஆப்ஷனை நீங்க வந்து டர்ன் ஆஃப் வந்து பண்ணி வச்சுக்கணும். நீங்க டர்ன் ஆஃப் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகே, இது போல நீங்க வந்து பாருங்க இப்போ
இந்த அலோ ஷேரிங் சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டு உங்க ஸ்டேட்டஸை நீங்க வந்து ஷேர் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரீஷேர் ஆப்ஷன் வந்து கீழே பாட்டம்ல வந்து காமிக்காது. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த லைக் ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்கும். இந்த ரீஷேர் ஆப்ஷன் வந்து காமிக்காது. நீங்க இது போல டர்ன் ஆஃப் பண்ணும்போது உங்க ஸ்டேட்டஸ் யாருமே ஷேர் வந்து பண்ண முடியாது. நீங்க வந்து சீக்கிரட்டா ஷேர் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துட்டு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்க ஸ்டேட்டஸ் வந்து யாரும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.